அம்மா பேசுகிறேன். இன்னைக்கு என்னம்மா சமையல்? இன்னைக்கா? இன்னைக்கு சுட சுட சாப்பாடு. சுட சுட சாப்பாடு. நேற்று இன்னைக்கு பருப்பு ரசம். நேற்று என்னடா ரசம் ரசம் சொல்லுவேன்னு பார்ப்பேன். நேற்று சாதா ரசம் வச்சேன். இன்னைக்கு பருப்பு ரசம். இது சிக்கன் கிரேவி. அடுத்தது அவிச்ச முட்டை. இது நேற்று வச்ச கூட்டு நல்லா இருக்கும். சுண்டை சின்ன பிள்ளைகளெல்லாம் அந்த கூட்டெல்லாம் எல்லாம் பொரியல் சாம்பார் எல்லாம் குழம்பு போட்டு சுண்டை வச்ச சுண்டை குழம்பு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நேற்று செஞ்சதை நான் எடுத்து சுண்டி வச்சுருக்கேன். அடுத்தது என்னென்னா இங்கே இருங்க, இந்த ஐயோ கீழே வந்துச்சு, இந்த புளி மிளகா. நான் சின்ன பிள்ளையில சாப்பிடுவேன். புளியில் பச்சை மிளகாயெல்லாம் வெட்டி போட்டு அதில் பெருங்காயம் கடுந்தருப்புலாம் போட்டு தாளித்து அதில் புளியை ஊற்றி எங்கள் பாட்டி சுண்டி வச்சுருக்கோம் நல்லா. அதில் பழைய சோத்துக்கு எது வேணாலும் சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி அதான் மக்களை ஸ்பெஷலு. இன்னைக்கு சுட சுட சாப்பாடு. இன்னைக்கு எவ்வளோ கோடி ரூபா இருந்தாலும் நம்ம சாப்பாட்டுக்கு முஞ்சி எதுவும் இல்லை. விவசாயிங்கெல்லாம் மதிக்கணும். நம்ம எவ்வளோ கோடி ரூபா சம்பாதிச்சாலும் காசை சாப்பிட முடியாது, இதை நோட்டை சாப்பிட முடியாது, காசை குடிக்க முடியாது. நமக்கு விவசாயிங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு கொடான கொடி நன்றி அவங்களுக்கெல்லாம். இன்னைக்கு சாப்பாடு அதுதான். எல்லாம் சாப்பிட வாங்க. இந்த வருங்க சிக்கன் கிரேவி எப்படி செஞ்சுருக்கோம் பாருங்கள், சூப்பராக இருக்கா? அம்மா ஹோட்டலில் இருந்தனால விதவிதமாக செய்வேன். இந்த பாருங்க கிரேவி, பெப்பர் கிரேவி சூப்பராக செஞ்சுருக்கேன் பாருங்கள். கிரேவி இதெல்லாம் நேற்று வச்ச கூட்டு. அவர் சாப்பிடாலே எனக்கு பிடிக்கும். எல்லா கூட்டும் செஞ்சு வேறு இதான் எவ்வளோ கோடி தான் பருப்பு ரசம். இன்னைக்கு பருப்பு ரசம் எப்படி வச்சுருக்கோம் பாருங்கள். நல்லா குண்டு மிளகா தாளிச்சிருக்கேன். நீங்களும் இந்த சாம்பாருக்கு ரசத்துக்கெல்லாம் குண்டு மிளகா போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் குண்டு மிளகா போட்டு தான் தாளிப்பேன், வர மிளகா. இன்னைக்கு ரசம். ஃபஸ்ட்டே ஊற்றலாம். எல்லாம் சாப்பிட வாங்க. எல்லாம் சாப்பிட வாங்க. இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். கட் பண்ணுங்க, அவ்வளோதான். எல்லாம் சாப்பிட வாங்க மக்களே. இது பிடிச்சிருந்தா சாப்பிட வாங்க. எல்லாம் கிரேவி போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. ரசத்தை ஊற்றணுமா? ரசம் அடுத்தது தானே ஊற்றணும். இந்த பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். ரசம் சூப்பராக இருக்கும், பருப்பு ரசம். எல்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். எல்லாம் சாப்பிட வாங்க மக்களே, வாங்க.